வணக்கம். இந்த வீடியோவில் கோரஜன் மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோரஜன் மருந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல நாங்கள் கோரஜன் அதிகமாக பயன்படுத்துகிறது இப்போ நெல்லுக்கு தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம். இப்போ நெல்லுக்கு எதுக்கு பயன்படுத்திட்டு வரோம்னா, இலை சுருட்டு புழு, தண்டு தலைப்பான் இது இருந்தாலே இந்த கோரஜன் மருந்து மோஸ்ட்லி நாங்கள் அடிப்போம். ஏன்னா அதிகமாக மருந்துக்கு செலவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மருந்துக்கு போகலாம். இது ஏன்னா 60 ml 900 ரூபா வருது. ஆனால் இது விலையை பொறுத்து இப்போ விலை அதிகமாக இருக்கிறதுனால ரிசல்ட்டும் ஹையாக இருக்குது. ஈஸியாக எளிமையில் இலை சுருட்டு புழுவையும் சரி தண்டு தலைப்பானையும் எளிமையாக கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலேயே நாங்கள் ஹை கிளாஸுக்கு மருந்துக்கு நாங்கள் போகிறோம். நம்மளுக்கு தரமான ரிசல்ட் வேணும். அதுக்கு இப்போ இலை சுருட்டு புழுவும் சரி தண்டு தலைப்பானையும் சரி ஒரே மருந்தில் காலி பண்ணோன்னா இந்த மருந்துக்கு நம்ம போகலாம். அதுக்கு அடுத்ததாக இதில் ப்ளஸ் என்னன்னா, இப்போ சப்போஸ் முட்டை இருக்கும், அந்த புழு அந்து பூச்சா மாதிரி அந்து பூச்சி முட்டை வச்சுருந்ததுன்னா அந்த முட்டையும் சேர்த்து அழிக்கும் இந்த கோரஜன் மருந்து. அதுதான் இதில் தனித்துவமே இந்த கோரஜன் மருந்து. அதுக்கு தான் நாங்கள் இந்த கோரஜன் மருந்தை நாங்கள் விரும்பி அடிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு ஏக்கருக்கு 60 ml கண்டிப்பாக நெல்லுக்கு அடிக்கணும். அப்படி அடித்தாதான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு மருந்தை கம்மியாக ஊற்றினா ரிசல்ட்டு எந்த மருந்துமே இருக்காது. இந்த மருந்தை நான் கண்கூடாக ஒரு ஏக்கருக்கு 60 ml அடித்த வரையும் நான் பார்த்துருக்கேன். ரிசல்ட்டு அருமையாக இந்த கோரஜன் மருந்து இருக்குது. ஏன்னா சிலர் லோக்கல் மருந்தை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளூஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்ட்டு இந்த மருந்துக்கு மாறி அடித்து பாருங்கள். ரிசல்ட் நல்லாவே இருக்குது. நெல்லுக்கு இந்த கோரஜன் மருந்து பயன்படுத்தி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக மக்காசோளத்தில் படைப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்படி இந்த படைப்புழு தாக்குதலை எளிமையாக இந்த மருந்தில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுவும் இதே லெவலில் பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு 60 ml பயன்படுத்தணும். விலை 900 ரூபா வருது. நம்ம படைப்புழுக்கு ஒரு 25 நாளில் மருந்து அடித்தா கண்டிப்பாக குறைஞ்சது 1 மாதத்து வரையும் புழு கண்டிப்பாக வராது. 1 மாதத்துக்கு அப்புறம் 25 நாளில் அடிக்கிறப்ப 55 நாள் 60 நாள் இருக்கப்ப பூ வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மருந்து அடிக்க தேவையில்ல. கரெக்டாக மக்காசோளத்துக்கு ஒரு முறை இந்த கோரஜன் மருந்தை டைமிங்கில் அடித்தா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கத்திரிக்காயில் உள்ள காய்ப்புழுவுக்கு இந்த கோரஜன் மருந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குது. அனைத்து வகையான காய்கறிகளுக்கும் இந்த கோரஜன் மருந்து நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இது நம்ம ரிசல்ட் நம்ம பார்க்குறப்ப நல்லா இருக்கிறத நம்ம 4 பேருக்கு சொன்னால் அவங்களும் ஈஸியாக 2 மருந்து அடித்து செலவு பண்ணுறதவே விட்டுட்டு கரெக்டாக ஒரு மருந்து அடித்து செலவையும் கட்டுப்படுத்தலாம். நம்மளுக்கு டைம் மிச்சமாகுது, எல்லாமே மிச்சமாகுது. கரெக்டாக ஒரு முறை அடித்தா ஒரே வேலையிலே முடிஞ்சிடும் இந்த கோரஜன் மருந்து. ஆனால் விலை 900 ரூபா வருது 60 ml. அதை பார்த்தோன்னா நம்ம கம்மியான காசுக்கு போனால் மற்ற மருந்துக்கு போனால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். அதனால் பயப்பட தேவையில்ல. அடுத்த மருந்து அடிக்க தேவையில்ல. இப்போ மருந்து அடித்தா ஒரு டேங்குக்கு 50 ரூபா செலவு பண்ணுறோம். அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்து மருந்தை எந்த இதுக்கும் தேர்வு செய்யுங்க. இந்த கோரஜன் மருந்து அனைத்து வகையான காய்கறிகளுக்கு, அப்புறம் நெல்லுக்கு, பஞ்சுக்கு காய் தொலைப்பானை இருக்கும். அதுவும் நல்லாவே இந்த ரிசல்ட் இருக்குது. முதல்ல நாங்கள் இந்த கோரஜன் மருந்து வாங்கி அடிக்க ஆரம்பித்தது பருத்திக்கு தான் வாங்கி அடிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மக்காசோளத்துக்கு வாங்கி அடிக்க ஆரம்பித்தோம். இப்போ நெல்லுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த 3 வரையும் கண்கூடாக பார்த்துட்டு இந்த 3 வரையுமே ரிசல்ட் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக காய்கறி செடிகள் வீட்டுக்கு போடுற காய்கறி செடிகளுக்கு அடித்தும் பார்த்தாச்சு. அதுவும் ரிசல்ட் நல்லாவே இருக்குது.
நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேர்த்துக்கு தெரியணுன்னு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.